தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்கள் மூலம் அனைவராலும் அறியப்பட்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அவரிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒரு சிறப்பு நேர்காணல். சார், இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதியில் எதை முன்னிலைப்படுத்தி நீங்க களத்துல மக்களை சந்திக்க போறீங்க? எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு. உதாரணமா 1996 தான் இங்க கடைசியா பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிட்டது. அதற்கப்புறம் தொடர்ந்து இங்க கூட்டணி அரசியல் தான் போச்சு. அதனால கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு பிறகு தாமரை தனித்து நிற்கிறது. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிற மக்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு அளிக்கிற ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு மதுரையில். இது வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற கதை வேற, பார்லிமெண்ட்ல. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், தொடர்ந்து 67 இருந்து திராவிட இயக்கங்களினுடைய பிடியில தான் மதுரை இருக்கு. திமுக, அதிமுக அல்லது இவர்கள் இருவரும் ஆதரிக்கிற காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இது மாதிரி கட்சிகள் இப்படி மாறி 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 அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கு. முதல் முறையா மதுரை வாக்காளர்களுக்கு இந்த 2 திராவிட அரசியலையும் தாண்டி ஒரு தேசிய அரசியலுக்கு ஓட்டு போடுகிற ஒரு வாய்ப்பு இதுல உருவாகி இருக்கு. அதனால எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தார்ல, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அது மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மதுரையை மீட்க வந்த சுந்தரபாண்டியனா தான் பாக்குறாங்க. இந்த திராவிட இருளில் இருந்து கட்சி மீட்கப்படும், கம்யூனிஸ்ட் இருளில் இருந்து கட்சி மீட்கப்படும். மூணாவது பாயிண்ட், உலகமெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் செத்து போச்சு, அழிஞ்சு போச்சு. அதுவும் கிளாஸ்நாஸ்ட், பெரிஸ்ட்ராய்க்கா, கோர்பச்சேவ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிசமே சவப்பெட்டிக்கு போயிடுச்சு. சித்தாந்தமா சொல்றேன். அதனுடைய மிச்ச சொச்சம் அங்கங்க இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கு. கேரளா மாதிரி இடங்கள் இருந்து கொண்டிருக்கு. இந்தியாவிலுமே கம்யூனிசம் முற்றிலும் அழிந்து விட்டது, கேரளா தவிர. தமிழ்நாட்டில் மதுரை மாதிரி இடங்கள்ல அந்த வால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. பாம்பை சொல்லுவாங்க, தலையை நசுக்கிட்டா கூட வால் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கம்யூனிசம்ன்ற சித்தாந்தத்துக்கு தலை போயிடுச்சு, வால் ஆடுது. அந்த வால் மதுரையில் இருக்கு. அதையும் இன்னைக்கு பினிஷ் பண்ண போறோம். அந்த சித்தாந்தத்தினுடைய சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி மதுரையிலிருந்து அடிக்கப்பட போகுது. இப்போ ஆணி அடிக்கணும்னா அதுக்கு ஒரு சுத்தியல் வேணுமேனு கேட்பீங்க. அது அந்த கட்சி கொடியிலே இருக்கு. அந்த சுத்தியல் எடுத்து அதை அடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன்ல இதை சொல்றேன். கம்மிங் டு ரியல் பாலிடிக்ஸ், மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது, இப்போ 5 வருஷமா வெங்கடேசன் என்ன பண்ணாரு? பாராளுமன்றத்தில் போய் நான் போராடுவேன்கிறார். பாராளுமன்றம் போராடுறதுக்கான இடம் இல்லையே. இப்ப நீதிமன்றத்தில் போய் நான் போராடுவேன்னு சொல்ல முடியாது. நீதிமன்றம்ன்றது நீதி சட்ட போராட்டத்துக்கு வேணா போராட்டமா இருக்கலாம். இது அங்கே போய் கோஷம் போடவோ, அங்கே போய் கருப்பு கொடி காட்டவோ பண்ண முடியுமா? அது மாதிரி பார்லிமெண்ட்டுமே பல எதிர்கட்சிகள் தப்பா போய் போராடுற இடம் இல்லை, அது வாதாடுற இடம் அல்லது நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற செய்யற இடம். அந்த 5 வருஷத்துல வெங்கடேசன் என்ன பண்ணாரு? அங்கே மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னால் நின்றுட்டு ஒரு செல்ஃபியில வீடியோ படம் எடுத்து அவர் போட்டுட்டு இருப்பார். இல்ல ஒரு பிளக்கேட் வச்சுக்கிட்டு பேசுவார், சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளில வருவார். இதுக்காகவா நம்ம மதுரையில் ஒரு எம்பி அனுப்புறோம்? 15 லட்சம் மக்களின் பிரதிநிதி. மதுரை பார்லிமெண்ட்ன்றது தென் தமிழகத்தின் மிக முக்கியமான பார்லிமெண்ட். 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. மக்கள் தொகைன்னு பார்த்தா 20 லட்சத்துக்கு மேல இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஜனத்திரள், ஜனப்பெரும் கூட்டத்தினுடைய பிரதிநிதியாக டெல்லிக்கு போறவங்க இதுக்கு என்ன கொண்டு வந்தோம், என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தோம், என்ன தொழில் முதலீடுகள் கொண்டு வந்தோம்? இன்னைக்கு மதுரை அவ்வளவு பின்தங்கி இருக்கு. மதுரையில படிச்சவங்களுக்கு வேலை இல்லை. இங்க பொட்டியை தூக்கிட்டு கோயம்புத்தூருக்கோ, திருப்பூருக்கோ, சென்னைக்கோ, மும்பைக்கோ போக வேண்டிய அவசியம் இருக்கு. கொஞ்சம் படிச்சவன் ஊரை விட்டு போயிடுறான், ரொம்ப படிச்சவன் நாட்டை விட்டே போயிடுறான். அப்ப இவங்கெல்லாம் இருக்க செய்யறது எப்படின்றதுக்கு இந்த திமுக கம்யூனிஸ்ட் என்ன திட்டம் இருக்கு? பிஜேபியில் இருக்கு, நரேந்திர மோடி ஐயாட்ட இருக்கு. நம்மகிட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு சொல்றோம், முத்ரால கடன் கொடுக்குறோம். சாலையோரத்தில் சாதாரணமாக தெருவில் உட்கார்ந்து ஒரு பொருளை வியாபாரம் பண்ற வியாபாரி கூட அவனுக்கு எவ்வளவு நல்லதா நடக்கணுன்றதுக்காக திட்டங்கள் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் தாட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லை, திமுகக்கு இல்லை, காங்கிரஸுக்கு இல்லை. இதெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போறோம். இனிமே வளர்ச்சி தான் அரசியல். வளர்ச்சியா வாரிசா, இதுதான் நாங்கள் முன்வைக்கிற கேள்வி மக்கள் முன்னால். அவங்க ஒரு குடும்ப நலனுக்காக இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கோபாலபுரத்து குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கு. இவங்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பேசுற கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கு பாட்டாளிகளை பத்தி பேசினாங்க? பாட்டாளிகளை பத்தி பேசுற கட்சி இன்னைக்கு கூட்டாளிகளை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லணும்னா ஓடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போஸ்டர்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு பாக்குற வெங்கடேசன் போட்ட போஸ்டர்ல ராகுல் காந்தி படம் போட்டு வச்சிருக்காரு. இப்ப நாகர்கோவில் தாண்டி, மார்த்தாண்டம் தாண்டி கேரளா பார்டர்ல போய் ராகுல் காந்தி படம் போட்டு ஓட்டு கேட்பாரா? ஒரு யூனிவர்சல் அப்பீல், ஒரு ஸ்டேட் லெவல் சர்வதேசியம் பேசின கம்யூனிஸ்ட் கட்சி, சர்வதேச அரசியல் பேசின கம்யூனிஸ்ட் கட்சி
இன்னைக்கு வந்து ஒரு தொகுதிக்குள்ள அரசியல் பேசுற கட்சி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி படம் போட வேண்டியது, அங்கே போய் ராகுல் எதிர்த்து பேச வேண்டியது, ராகுல் போஸ்டரை கிழிக்க வேண்டியது அங்கே. அப்போ இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுடைய போலித்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்துவோம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படி தொழிலாளர் விரோத அரசாங்கமாக இருக்கு, அங்கே போக்குவரத்து ஊழியர்களுக்கு கூட எப்படி மாசக்கணக்காக சம்பளம் தராமல் தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டுற ஒரு கேவலமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். இங்கே திமுகவோட ஊழலை அம்பலப்படுத்துவோம், தோலுரிப்போம். வைகையில் நடக்கிற கொள்ளை, ஆக்கிரமிப்பு, மணல் கொள்ளை இதெல்லாம் சொல்லுவோம். மதுரை எப்படி பின்தங்கி இருக்கு, பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது, ஐயா குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் பிரதமர் வரும்போது இங்க இருக்கிற ஒரு எம்பியும் ஒரு ஆன்டகனிஸ்டிக், ஒரு முரண்பாடு இல்லாத மத்திய அரசுடன் உடன்பாடான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போகும்போது இந்த பகுதி எப்படி வளரும், எப்படி கெமிஸ்ட்ரி ஒத்து போகும். ஒரு எம்பிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகணுங்க. ஒரு எம்பிக்கும் பிஎம்முக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல, அது வந்து ஒரு குடும்ப உறவு மாதிரி இருக்கணும், கெமிஸ்ட்ரி ஒத்து போகணும். நான் போய் அங்கே போராட போறேன் அப்படின்னு சொன்னா இங்க எப்படி வளரணும், என் ஊர் எப்படி வளரும்? என்னை நம்பி 15 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே. இதுதான் தேர்தலில் நாங்கள் சொல்ல போறோம் மக்கள். இனிமேலும் இது தேவையா? மத்தியில் 3ஆம் முறையும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது திமுகவோ கம்யூனிஸ்டோ நம்ம தொகுதிக்கு தேவையா? காங்கிரஸ் நமக்கு தேவையா? இவங்க என்ன செய்ய போறாங்க? ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது கூட ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி சிஎம் திமுகன்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும், பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடணும் மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இவனால எதுவும் கொண்டு வர முடியாது. நம்ம ஊருக்கு எது நல்லது நடக்கிறதுக்கு இவன் தடையா இருப்பான் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்னால. எதுக்கு அதே ஆளா இருக்கட்டும் மாத்தி போறாங்களே, அதே தானே எம்பிக்கும் அதே தானே. அப்போ இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம ஒரு உடன்பாட்டான சூழல் இருக்கிறப்ப, சுமூகமான சூழலில் செயல்படுற ஒரு எம்பி வரும்போது மதுரைக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிறது தான் எங்களுடைய நேரேட்டிவா இருக்க போகுது. இதுக்கு இடையில இன்பிட்வீன் சவால்கள், சவடால்கள், எதிர்கட்சிகளை அம்பலப்படுத்துறது, அவங்களுடைய குற்றங்களை சொல்லி காட்டுறது, அவங்களோட நிறைவேறாத வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஏமாந்த கதையை பாருங்கன்னு சொல்றது, குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் எத்தனை நாள் இவங்களாம் இருந்திருக்காங்கன்னு மக்களுக்கு அம்பலப்படுத்தி காமிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்வோம். நிச்சயமா இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வெற்றி பெற முடியாது. திமுக கூட்டணி படு தோல்வி அடையும். மக்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை, பிஜேபி கொடுக்கிற வாய்ப்பை நிச்சயமா அவங்க பயன்படுத்தி கொண்டு பிஜேபி இங்கே வெற்றி பெற வைப்பாங்க. அதான் சார், இப்போ வந்து அந்த மதுரையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு. இருந்தாலும் அது வந்து விருதுநகர் தொகுதி. இந்த சூழல்ல அந்த திமுகவினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த முறையும் இந்த செங்கலை காமித்து எய்ம்ஸ் தொடர்பான அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். அது குறித்து உங்களோட கருத்து என்ன? உதயநிதி ஒரு சினிமா எடுத்தார், ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு. ஒரு கல் இங்கே காமிச்சிட்டாரு, இந்த கண்ணாடி எங்கே ஒளிச்சு வச்சிருக்காருன்னு அவரை தான் கேட்கணும். அபத்தமான அரசியல் சார். நீங்க அவர் உதயநிதினு பேர் வைக்க விட உளறல் நிதினு பேர் வச்சா பொருத்தமான வாழ்வார். எல்லாமே உளறல். என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க இந்த ஆட்சியில்? சரி, நான் கேட்குறேன், எய்ம்ஸ் ஏன் வரலன்னு கேட்குறீங்களா? எய்ம்ஸ் அறிவிச்சது நரேந்திர மோடி தான் 2015. அதுக்கு முன்னால 10 வருஷம் உங்க ஐயா, அவங்க தாத்தா தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க எய்ம்ஸ் அறிவிக்கல. டெல்லிக்கு வெளியில எல்லா மாநிலங்களும் எய்ம்ஸ் வரணும் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்தது நரேந்திர மோடி தானே. அந்த முடிவை 2014க்கு முன்னால நீங்க தானே ஆட்சியில் இருந்த, உங்க தாத்தா தானே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். காங்கிரஸ் திமுக அரசாங்கம் தான் இருந்துச்சு. ஏன் அறிவிக்கல? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் நீங்க அறிவிச்சிருக்க 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில், திமுகவும் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில். அதை பண்ணது நரேந்திர மோடி. அது சரி, அது நரேந்திர மோடி அறிவிச்சார். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு எய்ம்ஸுக்கு இதுதான் இடம், இதுதான் நிலம்னு எவ்வளவு நாள் கழிச்சு மாநில அரசு கொடுத்தீங்க? மற்ற மாநிலங்கள்லாம் எவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாங்க, நீங்க எவ்வளவு டிலே பண்ணீங்க? உங்க உள்நோக்கம் என்ன? சரி, உங்களுக்கெல்லாம் பெரிய ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்குள்ள தனக்கு என்ன நல்லது நடக்கும்ன்ற ஆர்வம் இருக்கு. இதே சிந்தனை, இதே பொழப்பா இருந்தீங்கன்னா எப்படி தமிழ்நாடு உருப்படும்? சார், காமராஜரோ, ஐயா கக்கன் போன்றவர்களோ, வஉசி போன்றவர்களோ, பசும்பொன் தேவர் போன்றவர்களோ குடும்பத்தை பற்றியே கவலைப்படல. தங்கள் குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாடு முக்கியம் நினைச்சாங்க. இப்ப என்ன, இது நாட்டுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் முக்கியம் நினைக்கிற திமுகவா இருக்கு. அந்த திமுகவுக்கு கொத்தடிமை செய்யற கூட்டமா தான் திமுக தொண்டர்களும் தலைவர்களும் எம்எல்ஏ மந்திரிகளும் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை செய்து கொண்டிருக்கிறாங்க. எய்ம்ஸுக்கு நிலம் கொடுத்த எவ்வளவு நல்லாச்சு. அதுக்கப்புறமா கொரோனா வந்தது. கொரோனாக்கு அப்புறம் ரிலீஃப் ஆகி எய்ம்ஸும் பெரிய தொகை. அது தமிழ்நாட்டுக்கான வர்ற எய்ம்ஸ் இருக்கு, மற்ற மாநில எய்ம்ஸை விட இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு அதிகம். பெரிய சைஸ்ல கட்டுறாங்க இந்த இடத்தையுமே. அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, அவ்வளவுதான். அந்த காலதாமதத்தை நீங்க வந்து எவ்வளவு அசிங்கமா அதை பத்தி பேசுவீங்க? அதை பத்தி பேசுற உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், திமுக நீங்க சொன்னதில் நிறைவேற்றிட்டீங்களா? நீங்க எத்தனை இடத்துல மருத்துவமனை சொன்னீங்க? நீங்க டீசல் விலையை குறைப்பீங்க, சிலிண்டருக்கு மானியம் தருவேன்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில்.
5.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா கடனை குறைச்சிருவோம் சொன்னீங்க. இன்னைக்கு 8 லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்கீங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒழுங்கா சம்பளம் தர முடியல. பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல. உன்னால ஓட்டுக்கு 1000 தரேன் 2000 தரேன்னு சொல்ற, ஆனா யூனிவர்சிட்டியில வேலை செய்யறவங்களுக்கும் போக்குவரத்துல வேலை செய்யறவங்களுக்கும் உன்னால சம்பளம் தர முடியல. அப்ப எங்க அந்த பணம் எல்லாம் எங்க வந்துச்சு? கவர்மெண்ட்ல பணம் இல்ல, உங்ககிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குன்னு என்ன அர்த்தம்? அப்பதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு சார் ஆச்சு? தமிழ்நாட்டில் 5 கோடி வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஷாக் ஆகுது, அதிர்ச்சியா இருக்கு. 5 லட்சம் மக்களுக்கு 5 கோடி மக்களுக்கு 1000 ரூபான்னா எவ்வளவு? அப்ப எவ்வளவுதான் வச்சிருக்கீங்க நீங்க? ஆனா அரசாங்கத்துல பணம் இல்ல, சம்பளம் கொடுக்க பணம் இல்ல. அப்ப அரசாங்க பணம்லாம் யாரு கைக்கு மாறி இருக்கு, டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு பாருங்க. புரியுதா? நீங்களும் சம்பாரிச்ச பணம் கிடையாது. நீங்க பிஜேபி பத்தி பேசுறதுக்கான முழு உரிமை தகுதி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனை 2026 முழு பயன்பாட்டுக்கு வரும் என்பதை எங்கள் அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க. கட்டுமான பணி ரொம்ப விரைவில் நடந்துகிட்டு இருக்கு, வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திமுகவினுடைய வயசான பெரியவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணா கூட நீங்க தயவு பண்ணி நீங்க நடத்துற ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. எய்ம்ஸ்க்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல உலகத்தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதுக்கு நாங்களே ஏற்பாடு பண்றோம். அந்த அளவுக்கு எய்ம்ஸ் வந்து அற்புதமா செயல்படும். மதுரையில் தன்னுடைய பிரச்சாரம் வந்து வளர்ச்சிக்கான பிரச்சாரமாகவே இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதிக்கத்தை ஒழிக்கும் விதமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.